நடிகர் கிங்காங் அப்புறம் அவங்களுடைய மகள், மருமகன் இவங்க எல்லாரையுமே விஜய் சேதுபதி இப்ப ரீசென்ட்டா மீட் பண்ணி, மணமக்கள நடிகர் விஜய் சேதுபதி வாழ்த்துனது மட்டும் இல்லாம, அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, தான் கையால வாங்கிட்டு போன ஒரு கிஃப்ட்டையும் குடுத்திருக்காரு. தமிழ் சினிமால பல திறமையில உள்ளடக்கிய நடிகரா வலம் வரக்கூடியவர் தான் கிங்காங். இவருடைய இயற்பெயரு சங்கர். 13 வயசுல இருந்தே இவர் மேடை நிகழ்ச்சி நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. 1988ஆம் வருஷம் வெளிவந்த ஊர தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற படம் மூலியமா தான் இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் விவேக், கவுண்டமணி, வடிவேல்னு சொல்லி எக்கச்சக்கமான காமெடி நடிகர்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிங்காங் கிடைச்சது. கடந்த சில வருஷங்களாவே இவருக்கு சினிமால பெருசா வாய்ப்பு இல்ல. கிடைக்கக்கூடிய மேடை நிகழ்ச்சிகள், ஈவெண்ட்ட வச்சு தான் இவர் ஃபேமிலி ரன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தன்னோட மகள் கீர்த்தனாவுக்கு ஜூலை 10ஆம் தேதி சென்னையில ஒரு பிரம்மாண்டமா திருமணத்தை நடத்தி முடிச்சாரு. இந்த திருமணத்துக்காக எக்கச்சக்கமான திரை பிரபலங்களுக்கு நேர்ல போயிட்டு பத்திரிக்கை வச்சாரு. அதுல ஒரு சில பிரபலங்கள் திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்க முடியாதவங்க கிங்காங்கோட வீட்டுக்கு நேர்ல போயிட்டு மணமக்கள வாழ்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில இப்ப ரீசென்ட்டா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் கிங்காங், கிங்காவோட மகள், மருமகன் இவங்க எல்லாரையும் தன்னோட ஆபீஸ்க்கு கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய மரியாதை செலுத்தி மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமான வீடியோவை நடிகர் கிங்காங் அவரோட எக்ஸ்தல பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாலே அவருக்கு பிடிச்ச நபர்களுக்கு கண்டிப்பா ஒரு கன்னத்துல முத்தம் கொடுக்கறது வழக்கமான ஒண்ணுதான். அப்படிதான் கிங்காங்கோட கன்னத்திலையும் இருக்க கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணி தான் அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த நேரத்துல மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட தான் கையால கிங்காங்கோட மகளுக்கும் மருமகனுக்கும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சார் ஃபார்மாலிட்டி? நான் ஜஸ்ட் உங்ககிட்ட விஷஸ் வாங்க தான் வந்திருந்தேன் கிங்காங் சொல்லும்போது, இல்ல ஒரு அண்ணனா குடுக்க வேண்டியது என்னோட கடமை. மேரேஜ் நடந்த டைம்ல ஷூட்டிங்ல பிஸியா இருந்ததால வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பவும் உங்க வீட்டுக்கு வந்தா அக்கம் பக்கத்துல கூட்டம் கூடிடும். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துரும். அந்த ஒரு காரணத்தால தான் நமக்கு ஒரு பிரைவசி வேணுங்கிறதுக்காக தான் உங்கள நான் என் ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். அதையும் தப்பா எடுத்துக்காதீங்கங்கிற மாதிரி அவர் சைடுல சில விஷயங்கள் அப்பாலஜிஸா சொல்லிட்டு, கிங்காங்கோட ஒட்டுமொத்த ஃபேமிலி கூடயும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவ எடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோவ தான் கிங்காங் அவரோட எக்ஸல் பக்கத்துல ஷேர் பண்ணி, விஜய் சேதுபதி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்தினாரு, தன் மகளுக்கும் மருமகனுக்கும் என்ன மாரி கிஃப்ட்ட குடுத்தாருங்கிற மாதிரி எமோஷனலா பல விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, துள்ளுவதோ இளமை படம் மூலியமா தமிழ் சினிமால அறிமுகமானவர் தான் நடிகர் அபிநய். இவர் தமிழ் அப்புறம் மலையாளம்னு சொல்லி பல மொழி திரைப்படம் நடிச்சு வந்திருக்காரு. கடைசியா சந்தானம் நடிச்சிருந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமா பக்கமே தலை காட்டாம இருந்தாரு. அதுக்கு காரணம் அபிநய் உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி கடந்த சில மாசம் முன்னாடி வெளிவந்துச்சு. இது ரசிகர் மத்தியில பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்துச்சு. இவரோட பழைய போட்டோவையும் இப்ப அவரு உடல்ல மோசமான போட்டோவையும் பார்த்து ரசிகர்கள் அபிநயா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவரோட உடம்பு எலும்பு துல்மா மாறி போயிடுச்சு. கல்லீரல் பாதிப்பால் அவதிப்படக்கூடிய நடிகர் அபிநய்க்கு உதவுற வகையில கே.பி. பாலா தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பண உதவி கொடுத்திருக்காரு. ₹1,00,000 பணத்தை தன் கையால் ரெடி பண்ணி அதை அவர் வீட்டுக்கே போய் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில துள்ளுவதோ இளமை படத்துல நடிகர் தனுஷ் கூட தான் அவர் நடிச்சிருந்தாரு. அப்ப ஏற்பட்ட நட்பு ரீதி காரணமா இப்ப தனுஷ் அபிநய்க்கு மருத்துவ செலவுக்காக ₹5,00,000 கொடுத்திருக்காராம். இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு தனுஷ் ரசிகர்கள் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் தனுஷுக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.